தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். மறுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கிடுக, பணி நியமனம் வழங்கிடுக. விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா. பணி நியமனம் வேணும்னா, பணி நியமனம் வேணும்னா. வேண்டாம் 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 வேண்டாம், எஸ்எம்சி வேண்டாம், தற்காலிக ஆசிரியர் வேண்டாம், தற்காலிக ஆசிரியர்கள் வேண்டாம். நிரப்பிடுக, 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 நிரப்பிடுக. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அம்பிகா. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அமாவாசைப்பாளையம் ஊர்ல குக்கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நான் 2013 டேட்ல பாஸ் பண்ணிட்டேங்க சார். அதுக்கு அடுத்து நான் தகுதி தேர்வு நான் பாஸ் பண்ணிட்டேன், நியமன தேர்வையும் பாஸ் பண்ணிட்டேன் சார். சமீபத்தில் 2024 என்னுடைய கணவர் இருந்துட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூட பிறந்த அண்ணனையும் இருந்துட்டாரு விஜய் சார். உங்களை தான் அண்ணனா நினைச்சு வந்திருக்கேன். நியமன தேர்வையும் பாஸ் பண்ணிட்டேன், டெட்லையும் பாஸ் பண்ணிட்டேன். நான் 3 பசங்க வச்சு கஷ்டப்படுற விஜய் சார். உங்க என் சொந்த அண்ணனா நினைச்சு ஒரு தங்கச்சியா கேட்கிற விஜய் அண்ணா. நான் 3 பசங்க வச்சு கஷ்டப்படுற விஜய் அண்ணா. 2 பொண்ணு ஒரு பையன், ஒரு தனி பெண்ணா எப்படிங்க அண்ணா நான் சமாளிக்க முடியும் குடும்பத்தை? தயவு செஞ்சு எனக்கு வேலை கருணையா எப்படி இல்லாச்சும் எனக்கு வேலை கொடுங்க விஜய் அண்ணா. எங்க அண்ணனை மறக்க முடியல. உங்களை சொந்த அண்ணனா நினைச்சு கேட்கிற விஜய் அண்ணா, தயவு செஞ்சு வேலை கொடுங்க விஜய் அண்ணா. வணக்கம். நாங்க நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் கூட்டமைப்புல இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2013 இருந்து 2024 வரைக்கும் நாங்க தொடர்ந்து 4 முறை தேர்வு எழுதியிருக்கோம். தகுதி தேர்வு மட்டுமே 4 முறை எழுதியிருக்கோம். ஒரு முறையும் தேர்வு வச்சுட்டு அடுத்தது ஜாப் போடும்போது அவங்க சிவி லிஸ்ட் மட்டும் விடுறாங்க. பட் எங்களுக்கு அதுக்கான நியமனம் தொடர்ந்து வழங்கப்படாமையே இருந்தது. அதனால 2024ல நாங்க நியமன தேர்வுன்னு ஒண்ணு வைக்கிறோம், அதை எழுதுனவங்களுக்கு நாங்க பணி நியமனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில நாங்க ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 21,500 பேருக்கு மேல நாங்க இந்த தேர்வை எழுதி அதுக்கான தகுதியை நிரூபிச்சு இந்த வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வெறும் 2,700 பேரை மட்டுமே நியமனம் பண்ணிட்டு நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அடுத்தது இப்போ எங்களுக்கு நிறைய வழிமுறைகள்ல வேறு விதத்துல நிறைய வழிமுறைகள்ல ஆசிரியர் நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இதுல முக்கியமானது தற்காலிக ஆசிரியர் முறை. தற்காலிக ஆசிரியர் முறை அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டிஆர்பி தொடர்ந்து சரியான முறையில தேர்வு நடத்தி அதன் மூலமா பள்ளிகள்ல ஆசிரியர்களை நியமிக்கணும். ஆனா டிஆர்பி அந்த வேலையை சரியா பண்ணல. அப்படி தொடர்ந்து அவங்க நியமிக்கப்படாததுனால அந்த ஷார்ட் பீரியட குழந்தைங்களோட நலனுக்காக தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சாங்க. அப்படியே தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சாலும் அந்த தற்காலிக ஆசிரியரை முறையா நியமிக்கல. பாத்தீங்கன்னா 12th படிச்சவங்க கூட தற்காலிக ஆசிரியரா வேலையில இருக்காங்க. சில பள்ளிகள்ல வெறும் தலைமை ஆசிரியர் மட்டும் நிரந்தர ஆசிரியரா இருக்காங்க. கீழே இருக்க அத்தனை டீச்சர்ஸும் தற்காலிக ஆசிரியரா இருக்காங்க. அதுல சரியான முறையை அட்லீஸ்ட் டெட் பாஸ் பண்ணவங்களுக்காவது அது கொடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்பை இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர் முறையை நியமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, எங்களை மாதிரி தேர்வு தொடர்ந்து 13 ஆண்டுகளா நாங்க தேர்வு மட்டுமே எழுதுறோம். ரிசல்ட் வருது, வேலை தொடர்ந்து போடல. இதனால மன உடைஞ்சு தற்கொலை கூட பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ். சிலர் பெரும்பான்மையான டீச்சர்ஸ் இனிமேல் இந்த டீச்சர்ஸ் ஜாப் நமக்கு கிடைக்காதுன்னு மனம் உடைஞ்சு கூலி வேலைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா விதமான கூலி வேலையிலையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் முதல் கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில டீச்சர்ஸ் எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. நிறைய ஃபேக்டரிஸ்ல, தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, இந்த மாதிரி இடத்துல தொடர்ந்து எங்க டீச்சர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரசு மேல ரொம்ப தொடர்ந்து நம்பிக்கை வச்சு கடைசியா இருந்த கவர்மெண்ட்ல நாங்க தொடர்ந்து அத்தனை எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸையும் தொடர்ந்து நாங்க அப்ரோச் பண்ணோம்.
ஆனா ஒரு முறையும் நாங்க அலக்களிக்கப்பட்டோம். எங்களுக்கான வாக்குறுதி கொடுத்தாங்க. கண்டிப்பா நாங்க போடுறோம். உங்கள வச்சுதான் போடுவோம்னு வாக்குறுதி தொடர்ந்து குடுத்து, நாங்க தொடர்ந்து ஏமாற்றப்பட்டோம். ஆனா இந்த முறை வந்து இந்த கவர்மெண்ட்ல நாங்க மனு குடுக்கும்போது அவங்க நல்லா லிசன் பண்ணாங்க. எங்களுக்கான நிறைய ரெஸ்பான்ஸ் குடுத்திருக்காங்க. அதனால நாங்க இந்த அரசுல வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். நியமன தேர்வுல எழுதின டீச்சர்ஸ பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையானவங்க கிட்டத்தட்ட 90% வந்து பெண்கள் தான் இருக்காங்க. அதுலயும் பெரும்பான்மையான டீச்சர்ஸ் வந்து 40க்கு மேல அவங்களுடைய வயது வரம்பு 40க்கு மேல ஆயிடுச்சு. 13 ஆண்டு காலம் அவங்க வாழ்க்கையில இருந்து அரசு தொடர்ந்து கொடுத்த நம்பிக்கையினால பறிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு 21,000 இளைஞர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய எனர்ஜியும் வீணடிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா இதுக்கான பொறுப்பை வந்து கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். இந்த இந்த நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க வந்து கிட்டத்தட்ட பெண்கள் வந்து 90% இருக்காங்க. அதுல வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து சிங்கிள் பேரண்டா இருக்காங்க, விடோஸ் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு முறையும் எங்களுக்கான ப்ராமிசஸ் அவங்க குடுக்குறாங்களே ஒழிய பட் அதை இதுவரைக்கும் வந்து நிறைவேற்றல. அதுக்கான ரெஸ்பான்ஸ் கவர்மெண்ட் இருந்து எங்களுக்கு தொடர்ந்து வராம தான் இருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எங்களுடைய கோரிக்கையை வந்து அவங்க காது கொடுத்து கேக்குறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சரியான முறையில இதை அனலைஸ் பண்ணி எங்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். சார், நாங்க வந்து போன முறை ஆட்சியில எல்லா அரசு அதிகாரிகளையும் பார்த்து எல்லா மினிஸ்டர்ஸையும் எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையும் போய் நாங்க மனு கொடுத்தோம். ஆனா எங்களுக்கு வந்த பதில் என்ன தெரியுங்களா? அப்ப இது என்னோட துறையே கிடையாது, என்ன எதுக்கு பார்க்க வர்றீங்க, நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை போய் பாருங்கன்றாங்க. அங்க போனா எங்களால பார்க்கவே முடியல, யாரையுமே பார்க்க முடியல. ஒரு மினிஸ்டரோட பிஏவை பாக்குறது கூட எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. நாங்க நாய் மாதிரி ரோட்ல நின்றுருக்கோம். நாய்களை பாதுகாக்க கூட சங்கங்கள் இருக்கு. ஆனா ஆசிரியர்கள் நாங்க நாயை விட மிகவும் கேவலமா நடத்தப்படுறோம். இந்த அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். எங்களை ரொம்ப மரியாதையா உட்கார வச்சுதான் பேசினாங்க. வந்து அவங்களோட கோரிக்கையில் இது என்னோட துறை இல்ல, எதுக்கு வந்தீங்கன்னு யாருமே கேட்க கிடையாது. உடனே அவங்க எல்லாருமே எந்த மினிஸ்டர் பார்த்தாலும் சரி, எம்எல்ஏ பார்த்தாலும் சரி, உடனே எல்லாருமே எஜுகேஷன் மினிஸ்டருக்கு கால் பண்ணி பேசினாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, வந்திருக்காங்க, நீங்க என்னன்னு பார்த்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டாங்க. யாருமே எங்களை நிராகரிக்க கிடையாது. இப்ப நாங்க வந்து லேடிஸ், நாங்க இதுல 80-90% பேர் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்கோம். எங்களுக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் அவங்க சம்பாதிச்சு தராங்க. ஒரு சிலர் வந்து நிறைய கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் இதுல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 30% பேர் பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. இப்ப நாங்க என்ன செய்யும், குழந்தைய வந்து சிங்கிள் பேரண்டா இருந்தா அவங்க வளர்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யறாங்கன்னா கூலி வேலை செய்யறாங்க. வேற வழியே இல்ல அப்படின்னால இப்ப எனக்குமே வந்துட்டு என் பொண்ணு என்ன செய்யறாங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வரல, என்னமா செய்யறது, பேசாம ஒரு ஹோட்டல் கடை மாதிரி நீங்க பேசாம தள்ளு வண்டி கடை கூட போடுங்க, அதுல கூட நம்ம சம்பாதிக்கலாம் போல இருக்கு, இப்படி உட்காந்து எத்தனை எக்ஸாம் தான் எழுதுறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நாங்க இனி அடுத்து இட்லி கடை போடணுமா என்ன, அப்படிதான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. என்ன செய்யலாம், எங்களோட வேலை ஒரு இடத்துல போய் கூலி வேலை செய்ய போறோம், அங்க எங்களை எவ்வளவு அடிமட்டமா நடத்துறாங்க தெரியுங்களா? நாங்க வந்துட்டு இப்ப போராட்டத்துக்கு வரணும் லீவு கேட்டு கூட வேலையை விட்டு நாங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் நாங்க லீவு கேட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை. அதே மாதிரி எங்களோட ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்களும் இருக்காங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. எங்களோட ஆசிரியர்கள் எத்தனை பேர் ஆண் ஆசிரியர்கள் வேலை இல்லாம இருக்காங்க தெரியுங்களா? அவங்க இதனால நிறைய ஆண் ஆசிரியர்கள் கல்யாணமே ஆகாம இருக்காங்க. வேலையே இல்லை, இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறது, நிறைய ஆசிரியர்கள் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. நாங்க பெண்கள் மட்டும் இதனால பாதிக்கப்படல, எங்க ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களோட தலைவர் பார்த்திபன் சார் ஒரு ஆண் ஆசிரியர் தான். நான் அவங்களுக்காகவும் தான் நாங்க கேட்கிறோம். நாங்க 21,000 பேர் பாஸ் பண்ணிருக்கோம். தயவு செய்து எங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாங்க மார்க் வாங்கின பேசிஸ்ல வந்து எங்களோட இல்ல ஏஜ் சீனியாரிட்டி படியாவது எங்களுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு பணி நியமனம் வழங்கணும். இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இந்த நாள்ல நாங்க எங்களோட உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கோம். தயவு செய்து எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இந்த உலக நீதி நாள்ல வந்து எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றத நாங்க விஜயண்ணாட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 2024 நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பா பேச வந்திருக்கேன். நான் வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கோம். இங்க ஒரு மாவட்டம் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில இருந்து பல்வேறு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில தலைவர்கள், பல்வேறு மாவட்ட ஆசிரியர்கள் கலந்துக்கிறோம். இது முக்கியமான நிகழ்வா நாங்க பாக்குறோம். இந்த தமிழ்நாடு வந்து நாங்க ஒரு மாற்றத்தை நோக்கிதான் எல்லாருமே போனோம். அதன் மூலமா தான் நம்மளுக்கு தாவேக அரசு வந்து புதிய அரசாணை ஏற்றிருக்காங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு.
முக்கியமா எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை என்னன்னா 13 வருஷம் இல்ல 15 வருஷமாவே நாங்க வந்து ஒரு நிரந்தர ஆசிரியர் பணி, அரசு ஆசிரியர் பணிக்காக நாங்க ரொம்ப வந்து போராடிட்டு இருக்கோம். கடந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு அரசாங்கமும் எங்களை வந்து ரொம்பவே வந்து ஒரு வாழ்வாதாரம் இல்லாம ஒரு பொருளாதார ரீதியாகவும் அடுத்தது வந்து ஒரு சொசைட்டில சமுதாயத்துல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. நாங்க வந்து படிச்சு முடிச்சு பல வருஷம் காத்துட்டு இருக்கோம். இப்போ 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா தற்காலிக ஆசிரியர் நியமிக்க கூடாது அப்படிங்கிற அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி இப்ப வரைக்கும் எஸ்எம்சி அப்படிங்கறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமா தற்காலிக ஆசிரியர் நியமனம் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்க வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு முடிச்சோம், நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்திட்ட நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா எங்களுக்கான கோரிக்கையை இந்த அரசாங்கம் கண்டிப்பா வந்து முன்வைக்கும் சொல்லி நாங்க வந்து உண்ணாவிரதம் போயிருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் வந்து வந்தக்கப்புறம் இந்த புதிய ஆட்சி வந்தக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எல்லாத்தையும் போய் எம்எல்ஏஸ் அமைச்சர்கள் எல்லாத்தையும் போய் நாங்க மீட் பண்ணி எங்களோட மனு கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட நாங்க என்ன சொல்ல வரோம்னா எங்களோட கோரிக்கையை வந்து முதல்வர் விஜய் அவர்கிட்ட எடுத்துட்டு போங்க, அவங்க மூலமா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்க மூலமா எங்களுக்கு நல்லது நடக்கும்னு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எங்களுக்காக மூவ் பண்ணுங்க சார், ஒரு தடவையாவது எங்களை விஜய் சார் பார்த்து நாங்க எங்களோட கோரிக்கையை சொல்லணும், அவரு அதை மறுபரிசீலனை செஞ்சு நீங்க கேட்கறது உண்மையான கோரிக்கை நியாயமானதா இருக்கா அப்படிங்கிறது அவரே வந்து பார்த்து கண்டிப்பா எங்களுக்கான ஒரு நல்லது சொல்லுவாரு, அதை வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறோம் சொல்லிட்டு பல்வேறு பல்வேறு எம்எல்ஏஸ் அமைச்சர்கிட்ட எல்லா தொகுதியிலும் நம்ம கொண்டு போய் மனு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல என்னன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து மெட்ரிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சம்பளம் பார்த்தோம்னா மாசத்துக்கே பார்த்தோம்னா 7 to 10 இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வேலையும் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்கவங்ககிட்டயும் வந்து அவங்ககிட்டயும் அந்த பர்மிஷன் வாங்கி நாங்க வரக்குள்ளேயே எங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. நாங்க போராட்டம் தான் பண்ண வந்திருக்கோம், வரதுக்கே பெரிய போராட்டம் பண்ணி தான் வீட்டுல வர வேண்டியதா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ கரண்ட்லி பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன முக்கியமான ரீசன் என்னன்னா பர்மனன்ட் டீச்சர் இல்லாததான். தற்காலிக ஆசிரியர் இருக்காங்க, அதுல கிட்டத்தட்ட 80 to 90% ஒரு 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ டிகிரி முடிச்சவங்க இருக்காங்க. அங்க ஆசிரியர் பயிற்சி பட்டய பயிற்சி சொல்லுவோம், டிடிஎட் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து யூஜி டிகிரி முடிச்சு அப்புறம் பிஎட் கூட முடிச்சவங்க இருக்காங்க. இல்லைன்னு சொன்னா நிறைய குவாலிபிகேஷன் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த எஸ்எல்சி கூட ஒரு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. அங்க வந்து பார்த்தோம்னா தலைமை ஆசிரியர் அவங்க யாரை வந்து போடுறாங்களோ அவங்கள வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ நாங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா எஸ்எல்சி அவங்க உள்ள போறது பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ இந்த அரசாங்கத்துக்கு நாங்க என்ன கேட்டுக்கிறோம்னா நாங்க 13 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி படிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னோட வயசு 40, என் பொண்ணு வந்து 2 வயசு இருக்கும்போது நான் இந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன். என் பொண்ணுக்கு வயசு இப்போ 20 முடிஞ்சு 21 நடக்குது. அவளே இப்போ ஒரு ஜாப் போயிட்டான். ஸோ என் பொண்ணு என்ன சொல்றான்னா அம்மா போதும் நானே படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டேன், நீங்க இன்னும் கஷ்டப்பட வேண்டாம் சொல்லும் போது அது எங்களுக்கு ஆறுதலா இருந்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்குது. ஏன்னா நாங்க வந்து எங்க அம்மா எங்க அப்பா படிக்க வச்சவங்க, எங்களை வந்து எங்க அம்மா எங்க அப்பா தான் படிக்க வச்சாங்க. ஆனா அவங்களோட வயசான காலத்துல அவங்களுக்கு ஒரு முடியாத காலத்துல எங்களுக்கு ஒரு கையில காசு இருந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேரிங் எடுத்துக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா நாங்க இப்ப டிபெண்ட் பண்றது எங்க ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பாவை நம்ம பார்க்கணும்னா எங்க கையில வந்து ஒரு ஒரு வருமானம் இருந்தா மட்டும் அவங்களை பார்க்க முடியும். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க, நாங்க அவங்களையும் பார்த்துக்க முடியல. நாங்க பெற்று வளர்த்த குழந்தைங்க எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது இன்னும் பெரிய வேதனையா இருக்கு. ஸோ இந்த தமிழக அரசு கண்டிப்பா எங்களோட கோரிக்கையை நீங்க பரிசீலனை செய்யுங்க. நாங்க எதுக்காக இதை கேட்கிறோம், என்ன காரணத்துக்காக கேட்கிறோம் அப்படிங்கறத நீங்க தயவு செய்து அதை கொஞ்சம் முன்னெடுத்து நீங்க பாருங்க, எங்களுக்கான ஒரு நல்ல வழி சொல்லுங்க. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நான் 2013 ஸ்டேட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கேன். நான் எக்ஸாம் எழுதும் போது என்னோட வயசு பாத்தீங்கன்னா 28. இப்போ எனக்கு வந்து 38 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் வந்து என் வாழ்க்கையில ஆசிரியர் பணிக்காகவே ஓடிடுச்சு. நான் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் என்னோட விருப்பம் தான். ஆனா அந்த துறையில போயிட்டு நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஆசிரியர் பணியை முடிச்சுட்டு நான் எதுக்காக வந்து டிஎன்பிஎஸ்சி துறையை செலக்ட் பண்ணணும்? என்னோட டீச்சிங் இஸ் மை பேஷன் இல்லையா? அதனால நான் வந்து ஆசிரியர் துறைக்கு தான் வரணும் அப்படின்ற காத்துட்டு இருக்கேன் சார். கடந்த ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ நாள் உண்ணாவிரத போராட்டங்கள் இந்த டிபி வளாகத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட எல்லாத்துலயும் நாங்க போயிட்டு போராட்டம் பண்ணோம். அவங்க வந்து எதையுமே எங்களை கண்டுக்கவே இல்லை சார். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவே இல்லை. நான் எதுக்காக இப்ப கள்ளக்குறிச்சியில இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னா விஜய் அண்ணா எங்களோட கோரிக்கையை ஏற்றுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நான் இங்க இருந்து போகும்போது நல்ல முடிவோட தான் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சார் வந்திருக்கோம். நிச்சயமா நீங்க இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பணும். ஏன்னா உங்களை விட்ட எங்களுக்கு வேற யாரும் இல்லை. எங்களை மாதிரி ஏழ்மையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வயசாயிட்டு இருக்கக்கூடிய குடும்ப பணிகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் கூட ஏதோ சமாளிச்சுப்பாங்க சார்.
ஆனா பெண்களுக்கு எத்தனையோ சோதனைகள் இருக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லையா? உங்க வீட்லயே குடும்பத்துல பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த பெண்களோட நிலைமை நினைச்சு பாருங்களேன். குடும்பத்தையும் பாத்துக்கணும், குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கணும், வேலைக்கு போகணும். இதே பிரைவேட் ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 அவ்வளவு தான் போக முடியுது. ஆனா அந்த 5000 6000 வச்சு எங்களுக்கு மரியாதை இருக்கா? இல்ல. அதே வேலைகளுக்காக லீவ் கூட போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தலன்னு தான் நாங்க போராடுறோம் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் விஜயண்ணா? உங்களுக்கு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன், தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த 21,000 காலி பணியிடங்களையும் சீக்கிரம் நிரப்புங்க. உங்களை நம்பிதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நிறைய ஓராசிரியர் பள்ளிகள்லாம் இருக்கு. அந்த ஓராசிரியர் பள்ளிகள்லாம் வந்து வெறும் தலைமை ஆசிரியர் மட்டும் தான் இருக்காங்க. ஆசிரியர் பணி, அந்த ஆசிரியர் துறையில வந்து எந்த ஆசிரியருமே இல்ல அந்த பள்ளிகள்லாம். பேசிக்கே வந்து தொடக்க கல்வி தான். அந்த தொடக்க கல்வியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர் இல்லாமலே போயிட்டு இருக்கு. எந்த நம்பிக்கையில அவங்க வந்து மேல உயர்கல்வி வந்து நல்லா சிறப்பா படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முடியாது. அதனால தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எங்களை மாதிரி தகுதி வாய்ந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு அந்த பணியிடங்களை நிரப்புங்க. தயவு செய்து சீக்கிரமா இந்த ஆண்டுகள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எங்க கோரிக்கை வந்து கொஞ்சம் விரைவா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.